பரலோக ராஜ்யம் உங்களுடையதுங்கிற வார்த்தையை இன்றைக்கி உங்களோடு கூட பேசணும், அறிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியுமா, இயேசு முதல்ல தன்னுடைய பிரசங்கத்தை மலைப்பிரசங்கன்னு சொல்கிறோமில்ல, அதில் தன்னுடைய வாயை திறந்து சொன்ன ஒரு வார்த்தை மத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனத்தில், Blessed are the people, those who are poor in the spirit, for them is the kingdom of God. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்றார். இப்போ நான் சொல்கிறேன், பரலோக ராஜ்யம் உங்களுடையது. ஏன்னா இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் உள்ள உடைந்து இருக்கிறீங்க, வேதனைப்பட்டு கிடக்கிறீங்க, ஏதோ ஒரு பயத்தில் திகிலில் இருக்கிறீங்க, எங்கேயோ நரகத்தில் வாழுற மாதிரி சிலருடைய வாழ்க்கை இருக்குது. சிலர், உங்களுக்கு தெரியுமா, இந்த பரலோக ராஜ்யத்தை பார்க்கவே முடியாது, நரகத்தை ஈஸியாக பார்த்துடலாம். ஏன்? வீட்டிலே இருக்கும், சண்டை சச்சரவு வேதனை கொலைவெறி அடிதடி எங்கெங்கே இருக்குதோ அங்கெல்லாம் இந்த பரலோக ராஜ்யத்தை பார்க்க முடியாது, நரகத்தை பார்க்கலாம். இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்களேன், பரலோகம்னு ஒரு இடம் இருக்குது, சரியா? மோட்சம்னு சொல்கிறோம். ஆனால் பரலோக ராஜ்யம் என்பது என்ன? அது எல்லா இடத்துலையும் வரும். உங்களுக்கு தெரியுமா, டெல்லி இந்தியாவை ஆட்சி செய்யுது, டெல்லியினுடைய ராஜ்யம், அது மத்திய ஆட்சின்னு சொல்கிறோம். சென்னை நம்ம ஆட்சி செய்து தமிழ்நாடு சொல்கிறோம். சென்னைக்கு போகாதவங்க இருக்கிறீங்கள, டெல்லிக்கே போகாதவங்க இருக்கிறீங்கள, இப்படி நம்ம போகாத இடத்துல நம்ம எங்கே இருந்தாலும் அந்த நகரம் நம்ம ஆட்சி செய்தில்லை. அதே மாதிரி பரலோகத்தின் தேவன் தன் சிங்காசனத்தில் எங்கேயோ இருக்கிறாருன்னு வைங்களேன், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 15-16வது வசனத்தில், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அவர் எவ்வளோ தூரத்தில், சேரக்கூடாத ஒளினா தெரியுமா உங்களுக்கு, அப்படி ஒரு செகண்டில் 3 லட்சம் கிலோமீட்டருக்கு இந்த ஒளி பிரயாணம் பண்ணுது. அப்போ தான் அந்த ஒளி வந்து சேருது. இன்னும் அநேக நட்சத்திரங்களுடைய ஒளி பூமிக்கே வரல, பூமி ரீச் பண்ணலை. ஆனால் மறியாமல் இந்த பூமியில் இருக்கிற நமக்கும் அந்த பரலோகத்தை பூமியில் அனுபவிக்கலாங்க. பூமியில் இருந்து கொண்டே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கண்களை திறந்தால் நம்மை சுற்றி அந்த பரலோக ராஜ்யம் இருக்கும். எந்தெந்த வீட்டில் ஜெபிக்கிறீங்களோ, குழந்தைகள் எங்கெங்கெல்லாம் வீட்டில் இருந்து அப்பா ஏசப்பா ஜீசஸ் ஜீசஸ்ன்னு சொல்லுதோ அந்த வீட்டில் இயேசு இருப்பார், அந்த வீட்டில் பரலோக ராஜ்யம் இருக்கும். அந்த பரலோக ராஜ்யத்தை உங்கள் வீட்டில் கட்டணும். உங்கள் வீட்டில் நரகம் வேதனை வேண்டாம். அப்போ இன்றைக்கி நீங்கள் ஜெபிங்க, குழந்தைகளை ஜெபிக்க வைங்க, வேதத்தை படிக்க வைங்க. உங்கள் வீட்டில் அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து ஏசப்பா சொல்லும் பொழுது, கடுகு விதையளவு விசுவாசம் இருக்குது பார்த்தீங்களா, அது வளர்ந்தால் எப்படி இருக்குமா, பரலோக ராஜ்யத்திற்கு சமமாக. வெளியேறப்பட்ட முத்து ப்ரெஷியஸ் பேர்ல் அப்படின்னு போட்டிருக்கு, அதை தேடி அலையிறாங்களாம். இந்த உலகத்தின் சொத்துக்களை குறித்து நான் சொல்ல, நான் பேசுகிற வார்த்தை உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் பரலோக ராஜ்யம். பரிசுத்த தேவனை நினைத்தா தேவ ராஜ்யம். மகா வல்லமை கொண்ட தகப்பனே, என் ஜனங்களுக்கு உம்முடைய ராஜ்யம் தேவை. சிறியவர்களோ பெரியவர்களோ வாலிபர்களோ இந்த பரலோக ராஜ்யத்தை தேடட்டும், பரிசுத்த வார்த்தையை புரிந்து கொள்ளட்டும். கர்த்தருடைய கிருபை அவருடைய கண்களை திறக்கட்டும். வெளிச்சத்தின் தேவனே, மகாபிரிய தேவனே, சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் அந்த பரலோக ராஜ்யத்தை அனுபவிக்கும்படியாய் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பரலோகத்தை அனுபவிங்க.